இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடைசியா ஒரு தடவை சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. இந்த கொலைய நாம பண்ண போறது இல்ல, அத பண்ண போறது அந்த ராணி. ராணியா? அதுக்காக தான் அந்த கூனி கிழவி என்கிட்ட 5 குட்டி கத்திகளை கொடுத்திருக்கான். ராணிக்கு எந்தவித சந்தேகமும் வராம எப்படியாவது இந்த கத்திகளை அவகிட்ட கொடுத்து அது மூலமா இந்த டூப்ளிகேட் மனோவை கொல்லணும். இது சரியா நடந்தா மட்டும்தான் என் பையன் உண்மையான மனோ நமக்கு உயிரோட கிடைப்பான். புரிஞ்சுதா? ஆமாக்கா, அன்னைக்கு சொன்னீங்கல்லக்கா, எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுக்கா. அத்தை, நீங்க சொல்றத செய்யறத தவிர வேற வழியே இல்ல அத்தை. நம்ம அப்படியே செஞ்சிடலாம் அத்தை. அக்கா, வேற யாருக்காகவும் இல்லக்கா, என்னோட மாப்பிள்ளைக்காக இதை நான் ஒத்துக்கிறேன்க்கா. என்ன தமன்னா? இந்த சாவித்ரி, தமன்னா, ரகுவரன், மனு இவங்க 4 பேரோட உயிரையும் எடுக்கிறது ஒண்ணு நானா இருக்கணும், இல்ல என் தங்கச்சி ராணியா இருக்கணும். அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள இருந்த அந்த அகோராதிபதி செத்துறக்கூடாது. அவன் வெளியே வரணும். அவன் ஏன் கையால தான் சாவணும். இந்த பொய்யான மனோ ராணி கையால சாகணும். இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையான மனோவை காப்பாத்துறதுக்கு பதிலா அவன் சாகறதுக்கு நாமளே காரணம் ஆயிட்டோன்னு இவங்க 3 பேரும் கதறி அழணும். அந்த ரண வேதனைய அவங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த வேதனைய தாங்கிக்க முடியாம அவங்க கதறி சாவணும். சரி வாங்க, மனோ ரூமுக்கு போலாம். சரி வாங்கக்கா, பார்த்தமன்னா. தம்பி, அக்கா, அவன் 2 காலையும் சேர்த்து வச்சு இந்த கயிறை கட்டுங்க. என்ன தம்பி, சீக்கிரம் கட்டுங்க. கட்டுங்க தம்பி. கோனி கிழவி சொன்ன மாதிரி இவன் முழுசா மயங்கிட்டான். இத பாருங்க, நீங்க இவனை சோளக்காட்டு பொம்மை மாதிரி ரெடி பண்ணி நேரா மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சித்தார்த், உங்களோட உடம்பும் உள்ளமும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்க இதை நீங்க பண்ணணும். இந்த பயணத்துல உங்களால மூச்சு கூட விட முடியாது. ஒரு நாள் வரைக்கும் நீங்க இதுக்குள்ள இருக்கணும். இறங்குங்க. பரமேஸ்வரா, சவப்பெட்டிக்குள்ள இருக்கிற சித்தார்த்துக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அவரு நல்லபடியா இந்த சோதனையில ஜெயிக்கணும். அதுக்கு நீதான் உதவி பண்ணணும் ஈசனே. சித்தார்த் இப்ப என்ன நிலைமையில இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்.
உன்னதான் நம்பி இருக்கேன். இதுக்குள்ள இருக்கிறது பொய்யான மனோன்னு உங்களுக்கும் எனக்கும் தமன்னாவுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆமா ஆமா. இங்க இருக்கிற வர யாருக்கும் தெரியாது. அக்கா எனக்கு இன்னொரு டவுட், அது கேட்கவா? அதானே டவுட் வரலன்னா தானே பிரச்சனை. என்னன்னு கேட்டு தொலைங்க. இல்ல, நீங்க பாட்டுக்கு எல்லா ஏற்பாட்டையும் செய்யறீங்க. இந்த பொய்யான மனோவை கொல்றதுக்கு ராணி இங்க வரணும்ல. அவ இந்த நேரத்துல எப்படிக்கா வருவா? அத பத்திலாம் நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க? தமன்னாவை அவளை கூட்டிட்டு வர சொல்லி நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். நீங்க வாயை மூடிட்டு முதல்ல இதை கொண்டு போய் அந்த கம்பத்துல கட்டுங்க. எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். சரிக்கா, காட்டுறேன். என்னாச்சு தமன்னா? சித்தப்பா நான் சொன்னா நீங்க நம்பலல்ல. சித்தப்பா உங்க பின்னாடி தான் நிக்குது பாருங்க. என்ன உளற? ஒண்ணும் இல்ல. இல்ல இங்கதான் இருந்தது. இப்ப இங்கதான் இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரு வேலைய சொன்னா அதை உருப்படியா செய்ய முடியாம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கியா? போ. போய் முதல்ல ராணிய கூட்டிட்டு வா. நேரம் போயிட்டே இருக்கு. ஒன்னு சொல்லி தப்பில்ல. எல்லாம் இந்த என்ன அக்கா காக்காய் நின்னுட்டாங்க? என்னக்கா எதையோ பார்த்து நின்னுட்டீங்க? அக்கா என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஐயோ, நான் கூட ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன்.